பொன்னி, எனக்கு உன்னைய ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு எந்த பிள்ளைட்டையும் ரொம்ப பேசி அந்த அளவு பழக்கம் இல்ல. வீட்டுல பொண்ணு பார்க்க அம்மா ஆரம்பிச்சது கூட எனக்கு கொஞ்சம் கூச்சமாத்தான் இருந்து. ஆனா உன்னைய பார்த்தா என்னமோ தெரியல, ரொம்ப நாள் பழகுன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு தோணுது. பொன்னி, உன்னைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அதே நேரத்துல என்னைய பத்தியும் நீ தெரிஞ்சுக்கணும். நம்ம கல்யாணம் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் தெரியாம இருக்கிறத விட இப்போ நல்ல புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்க? ஐயோ, இவன் பேசுறத பார்த்தா பயமா இருக்க. நம்ம தான் ஒரு ஆளை விரும்பிக்கிட்டு அவர் வேண்டான்னொன்னே எம்பிட்டு கஷ்டப்படுதோம், அதே மாரி இவனும் கஷ்டப்படக்கூடாது. பார்க்க வர பாவமாட்டு இருக்கான். நம்ம மனசுல உள்ள எல்லாமே சொல்லிடணும்ட்ட. இதான் சரியான சந்தர்ப்பம். சரி, மனசை புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது. நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்ட்டு சொல்லு பாப்போம். ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு மொத குடுக்கற பொருள், அதுவும் யோசிச்சு யோசிச்சு வாங்கியிருக்கேன். என்னன்ட்டு சொல்லு பாப்போம். ஐயோ, இவன் வேற என்னத்த வாங்கிட்டு வந்தான்னு தெரியலையே. பயமா இருக்குது, வயிற்றுல புளிய வேற கரைக்குது. இவன் வேற இவனோட இம்சை வேற தாங்க முடியல. அதே நேரம் ஒரு நேரம் பார்க்க பாவமா வேற இருக்கு. ஏற்கனவே நம்மளே எவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். இவனை இப்படியே விட்டோம், மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு நம்மளாம் வஞ்சிட்டு திரிவான். இப்பவுமே சொல்லிட வேண்டியதான். எனக்கு எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலங்க. வாங்களேன், இளநீ எதுவும் சாப்பிடுவோம். இளநீ எல்லாம் அப்புறம் சாப்பிடலாம். சரி, உனக்கு சொல்ல தெரியல, நானே காமிக்கிறேன். ஐயோ, இந்த லூசு கரெக்டா தான் இருந்திருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்கு முத குங்குமம் தானே வச்சு விடுவாங்க. ஐயோ, குங்குமம் வச்சு விட்டுற கூடாது. பேச்சதான் மாத்திர வேண்டியதான். இந்தா இந்த பொண்ணி, குங்குமம் எடுத்துக்க. பிடிச்சிருக்கா நான் கொண்டு வந்த பொருள்? ஏதாவது காஸ்ட்லியாத்தையும் வாங்கி தரணும்னு நினைச்சேன். சரி, முத குங்குமம் தந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, குங்குமத்தோடி மங்களகரமா நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுதான் வாங்கிட்டு வந்தேன். நான் வேணா குங்குமம் வச்சு விட்டுட்டுமா? ஐயோ, இல்லங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது வச்சு விடுவாங்களா? இருக்கட்டுங்க, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்க உங்க கிஃப்ட். ஆமால, கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சு விட மாட்டாங்கல்ல. அதுக்கு என்ன, நமக்கு இப்பவுமே கல்யாணம் கழிஞ்ச மாதிரி தானே. கல்யாணம் என்ன ஊர்லாம் கூட்டம் நடத்தினாதான் கல்யாணமாக்கும். என் மனசுல எப்பவோ நம்ம ரெண்டுத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு பொண்ணி. குங்குமம் வச்சு விடவா? நான் ஆசையா இருக்கு. ஐயோ, இன்னைக்கு செத்தேனா? ஐயோ, இந்த லூஸ்ட மாட்டிட்டு நான் போடுற அவஸ்தை இருக்குது. ஐயோ, இல்லைங்க, நம்ம மனசுல 1000 விஷயம் நினைப்போம். அது மனசோடி முடிஞ்சு போகும், வெளியே தெரியாதுல இருக்கும். அதே மாதிரிதான் இது. நம்ம கல்யாணத்துக்கு அன்னைக்கு வைக்கிறது தான் முறை. அதுக்கு முன்னாடி வச்சா நல்லா இருக்காது இல்லைங்க. ஊரறிய வைக்கிறது தான் குங்குமம். இருக்கட்டுங்க, நான் அப்புறமா வச்சுக்கிறேனே. அப்புறம் இந்த உங்க வீட்டுல செடி கொடிலாம் எப்படி இருக்கு? நல்லா வளர்ந்துருக்குதா? நீ சொல்லதும் முறதையா? சரியாத்தான் சொல்லுத. எனக்குதான் தெரியல. சரி, நான் கல்யாணத்துக்கு அன்னைக்கு உனக்கு குங்குமம் வச்சு விட்டுறேன். செடி குடியா? அதுக்கு என்ன, நல்லா செழிச்சு வளர்ந்து கிடக்குது, பூவும் காயும் பழமும் மாட்டு. நீ எப்ப வருவேன்ட்டு தோட்டம் துறவெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. பொண்ணு எப்ப வருவான்ட்டு. சரி, உனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லு, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பிடிச்சதா? எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா என் சரவணாத்தா மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இப்ப கொஞ்ச நாளா பைத்தியம் பிடிச்சு திரியுது. என்னைக்கு பைத்தியம் தெரிய போகுதோ? என்ன பொண்ணி, எது கேட்டாலும் அமைதியாட்டே இருக்குதே. என்ன திடீர்னு வந்து என்னால சாக்குல இருக்குதியோ? சரி, எனக்கு பிடிச்சத நான் முதல்ல சொல்லிக்கிறேன், தெரிஞ்சுக்கோ. என்ன, எனக்கு என்ன பொறுத்தவரை பெரிய குடும்பம்லாம் இல்ல, அண்ணனும் நானும் தான். வேற என்ன சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டன் சிக்கன் அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். காய்கறிலாம் ரொம்ப விரும்ப மாட்டேன். அதுக்குன்ட்டு டெய்லி எங்க வீட்டுல மட்டன் சிக்கன் நம்ம பகுன்னு எதிர்பார்க்காத. எங்க வீட்டுல காய்கறி தான். வாரத்துல 2 நாள் 3 நாள் சிக்கன் மட்டன்லாம் எடுப்போம். வேற என்ன சொல்ல, தொழில்னா எனக்கு ரொம்ப விருப்பம். தொழில் பக்தி எனக்கு அதிகம். நான் காலையில 5 மணிக்கு நான் முழிச்சாலும் 8, 8:30 தொழிலுக்கு கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு விடிஞ்சா போனா அடைஞ்சாதே வருவேன். அதுக்குண்டு நீ கவலைப்படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் காலையில போயிட்டு மத்தியானம் சாப்பிட வந்துருவேன். கொஞ்சம் படுத்துக்கிட்டு அப்புறம் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்குள்ள வந்துருவேன். சரியா?
இவனை விட்டா இன்னைக்கு கதையா சொல்லுவான். இவன் கதையை கேட்கறதுக்கா நமக்கு நேரம்? நம்ம கதையை முதல் சொல்லுவோம், அப்புறம் தன்னால வாய அடைச்சிருவான். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா முடியாது. யாரும் வர்றதுக்குள்ள நம்ம கதையை பட்டுன்னு உடைச்சிருவோம். இல்ல பாண்டி, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுவும் என் மனசு விட்டு பேசணும். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கிட்ட நான் பேசணும்ட்டு இருக்கேன். அது என்னன்னா, என்ன என்ன பொண்ணி, மனசு விட்டு பேசிட்டீங்களா என்ன? போதும் போதும், நீங்க மனசு விட்டு பேசினதெல்லாம். நீ கல்யாணத்துக்கு பிற பேசுறது கொஞ்சம் வேணா அமைச்ச மீதி. இதோ வந்துட்டாங்கல்ல, பேச விட்டுருவாங்களா என்ன? அதானே பார்த்தேன், எங்கிட்டாவது வந்து பாஞ்சு வந்துருவாங்கள. பொண்ணி, மாப்பிளைக்கு இளநீ எதுவும் வெட்டி கொடுக்க கூடாது என்ன? சுந்தரனே, இங்க வாங்க, 2 இளநீ வெட்டுங்கண்ணே. இதோ வெட்டுறமா. இதுதான் நம்ம பாப்பாவுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளையோ. 2 பேத்துக்கு சோடி தரமாட்டு இருக்கு. நல்ல எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரி இருக்காங்க. இவரு வேற நேரங்காலம் புரியாம எம்ஜிஆர் சரோஜா தேவின்ட்டு காமெடி பண்ணிக்கிட்டு, எம்ஜிஆரையும் சரோஜா தேவியும் ஒரு நேர்ல பாத்துருப்பாரோ என்னமோ. தம்பி, எங்க பாப்பா அழகுல மட்டும் இல்ல, அறிவுலையும் சிறந்தவ. கணக்கு வழக்கெல்லாம் நல்லா போடும். அப்படியே மருமோல, கணக்கு வழக்கெல்லாம் இல்ல பாப்பியோ? அப்ப பாண்டிக்கு பரவாயில்ல, வசூல் கணக்கெல்லாம் பாத்து எடுத்து கொடுக்க ஆளு வேண்டாம். இன்னும் பொண்ணியே பாத்துக்கிடுவா என்ன? பாப்பா, உனக்கு இளநீ விட்டுடுமா? ஐயோ இல்லனே, அவளுக்கு டைபாய்டு காய்ச்சல், வேண்டாம். இளநீ கொடுத்தா கூட கொஞ்சம் இருக்கும், வேணானே. பரவாயில்லையா, மருமகளுக்கு அழகு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன், அறிவு இருக்குது போல. அப்ப இன்னும் பாண்டிக்கு பொண்ணியே போதும் கணக்கு வழக்கு பாக்க என்ன? ஏ மீனா, கல்யாணத்தை போட்டு இழுத்துட்டு கிடக்காதீங்க, சீக்கிரம் கல்யாணத்தை வைப்போம் என்ன? சரிங்கக்கா, அதுக்கு என்ன, சீக்கிரம் வச்சிட வேண்டியதான். நிச்சயம் முடிஞ்ச கையோட கல்யாணம் வச்சாலும் நல்லாதான் இருக்கும் என்ன? நிச்சயம் தான் வைக்கலாம்னா தட்டி போயிருச்சு. இனி நிச்சயமும் கல்யாணம் சேர்ந்தே வைக்கிற மாதிரி இருந்தா கூட சந்தோஷம் தான். இந்த மாச கடைசியில ஏதாவது நல்ல நேரம் இருந்தா பாப்போம், எல்லாம் ஒன்னாவே முடிச்சிரும் என்ன சொல்லுது? அப்படி வச்சா கூட சந்தோஷம் தான். சும்மா ஒரு 2-3 மட்டும் அலையதை விட ஒரே இதான் முடிஞ்சிடும்ல, ஒரே செலவாவும் முடிஞ்சு போகும். அப்படி பாருமீனா, என்ன தேதி நல்ல தேதியா குறி, இல்லாட்டா சொல்லு, நானே என் ஊர்ல நல்ல தேதியா பார்த்து குறிக்கிறேன். குறிச்சு எடுத்து கல்யாணத்தை பெருசா நடத்திடுவோம். என் கடைசி மாவம்ல நல்ல பெருசா நடத்தணும். இதுகளை விட்டா இப்பவுமே கல்யாணத்தை முடிச்சு வச்சிரும் போல இருக்குது. ஐயோ, எனக்கு பயமா வேற இருக்கு. சரவணத்தான் பேசிட்டு இருக்கல, கொஞ்சம் ஆறுதலா இருந்து அவரும் எனக்கு நின்று இருக்காரு. இதை எப்படி சரி பண்ணி எப்படி கல்யாணத்தை முடிக்க, என்ன ஏது ஒண்ணும் தெரியலையே. சரி வாங்கக்கா, வாங்க மாப்பிள்ள, அங்கிட்ட நமக்கு பம்பு செட்லாம் இருக்கு, போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுல சமையல் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுவோம். நேரம் ஆகுதுல்ல. அப்பா, எம்பிட்டு பெரிய ரோசா பூவு ஒவ்வொன்னும். நம்ம கார்த்தி வீட்டுல இப்படி ரோசா பூவா கிடக்குது, பறிக்கா இல்லாம. அதுக்கு என்ன, பறிச்சிருவோம். நம்ம மாமியார் இங்க தானே இருக்கு, கோயிலுக்கு அலையும். இந்த பூவெல்லாம் பறிச்சு இந்த கோயிலுக்காவது கொடுக்க கூடாது? இப்படி போட்டிருக்கு, அம்பிட்டு உருந்து போகும். எம்பிட்டு நேரமா வெளியே வந்து நிக்கிறோம். டாக்டர் இருக்காரா இல்ல வேலைக்கு போயிட்டாரோ என்னமோ தெரியல, பாக்கணும்ட்டு போல ஆசையா இருக்குது. சரி, நம்ம பூவெல்லாம் பறப்போம், பறிச்சு கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு வரலாம். ஐயோ, அத்தை வந்துட்டாங்களே. ஐயோ, எதுவும் தப்பா நினைச்சிருவாங்களோ, பூ பறிக்க வந்துட்டாங்கன்னு. ஐயோ, என்னத்தையும் சொல்லி சமாளிக்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க, இந்த பூ கொஞ்சம் பறிக்கலான்ட்டு வந்தேன். கோயிலுக்கு போறேன்னா பூ இல்ல, துளசி தான் இருந்துச்சு, அதான் 2 பறிக்கலான்ட்டு. தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, தப்பா எடுத்துக்க என்னமா இருக்கு? தினமும் நீ வேணா அந்த பூவை பறிச்சுக்கிய, எங்க பூக்கா பஞ்சம், நிறைய பூ இருக்கு, கலர் கலராட்டு. அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைக்க மாட்டேன், எம்பிட்டு வேணுமா பறிச்சுக்கோ, சரியா? ஆமா, நீ அன்னைக்கு கோயிலுக்கு வந்தில்ல, அந்த பொண்ணு தானே? சரிங்க அத்தை. என்ன? இல்ல சரிங்கம்மான்னு சொன்னேன். ஆமா, இந்த வீட்டுல நீங்க தனியா தான் இருக்கீங்களா? இல்லம்மா, அன்னைக்கு வந்து இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு, என் மகன் தான் அது, நானும் என் மகனும் தான் இருக்கோம். வா என் வீட்டுக்கு, நான் மட்டும் தான் இருக்கேன், வா, யாரும் இல்ல, வா, வந்து ஒரு கப் காப்பி குடிச்சிட்டு போலாமே, வா. அட வா, ஒண்ணும் இல்லம்மா, நான் தான் இருக்கேன், பயப்படாம வரலாம், சரியா? வா வா. அட வாமா வா, ஒண்ணும் இல்ல, வா, நம்ம வீடுதான், வா, பயப்படாம வா. இங்க யாரும் கிடையாது, நானும் என் மகனும் தான். அவனும் காலையில டியூட்டி போயிருவான், போயிட்டு ஈவினிங் தான் வருவான், இல்ல ஆஃப்டர்நூன் ஆகும், சில நேரம் நைட்டு கூட ஆகலாம். அதனால நீ தைரியமா வரலாம், சரியா? என்ன சாப்பிடுற, டீ காஃபி ஜூஸ்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நான் நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தேன். ஒண்ணு வேண்டாங்க, நான் கோயிலுக்கு வர போகணும், பூதான் பறிக்க வந்தேன், தப்பா எடுத்துக்கிடாதீங்க. ஐயோ, அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைக்கல, நீ ஒண்ணும் நினைக்காத, சரியா? உனக்கு எவ்வளவு பூ வேணாலும் தாராளமா பறிச்சுக்கோ, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். கோயிலுக்கு போறியா? நான் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி உட்காருமா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அட உட்காரு, ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்து காபி சாப்பிடாம போனா முடியுமா? உட்காரு. எப்பா, இது வீடா இல்ல ஹோட்டலா? எம்பிட்டு அழகா இருக்கு, ஒரு தூசி துப்புரவு இல்லாம எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. பெரிய சினிமா நடிகர் வீடு மாதிரிலாம் இருக்குது. கார்த்தியை பாரு, சின்ன வயசு போட்டோ போல சின்ன பையனா இருக்காரு.
அம்மான்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அம்மா கூடயே போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. நல்லா இருக்காரு. இதுல ஒரு சாயலா இருக்காரு, இந்த போட்டோல ஒரு சாயலா இருக்காரு. சொல்ல போனா இது நம்ம வீடு. இம்புட்டு அழகா இருக்குது. கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் நம்ம தானே இங்க உட்கார போறோம். டிவி எல்லாம் பாரு, இம்புட்டு பெருசா இருக்குது. இத அவட்ட சொன்னா ஆச்சரியப்படுவாரு. எங்க வீட்டுக்கு நீ வந்த அப்படின்ட்டு. அவர் ஏற்கனவே உன்னைய கூட்டிட்டு போறேன்னாரு. இன்னைக்கு அவர் கூப்பிடாம நம்மளே வந்துட்டோம். நல்லா இருக்கு வீடு, ஹோட்டல் மாதிரி இருக்குது. அட பூமாரி, நீயா? வா, அதான் அக்கா சொல்லிச்சு யாரோ வந்திருக்காங்க அப்படின்ட்டு. என்ன நல்லா இருக்கியா? ஆமாக்கா நல்லா இருக்கேன். நீங்க இங்கதான் வேலை பார்க்கீங்களோ? சொல்லவே இல்ல. ஆமா பூமாரி, நான் இங்கதான் வேலை பார்க்கேன் பத்துக்கோ. இவங்க வந்தாங்கல்ல அன்னைக்கு, அடுத்த நாளையே நான் இங்கதான் வேலை பார்க்கேன். நல்லா பாத்துடுவாங்க அந்த அக்கா. நல்ல குணம், தங்கமான குணம். டாக்டர் தம்பி நல்ல பையன் பத்துக்கோ. நல்லா என்ன பாத்துடுவாங்க. கறி புளி மீதி இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்லிடுவாங்க. பணம் காசு இல்லைன்ட்டா தருவாங்க. நல்லா பாத்துக்கிடுவாங்க அந்த அக்கா. இந்தம்மா காஃபி குடி. அட குடி பூமாரி, நம்ம விட மாதிரிதான். என்ன குடி. என்ன உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா? என்ன பேர் கூட நான் கேட்கல பத்தியா? என்ன பேரு? பூமாரியா? ஆமாக்கா, எனக்கு இவங்க விட நல்லா தெரியும். உங்க அம்மா எல்லாம் நல்ல குணம், நல்லா பேசிடுவாங்க. அவங்ககிட்ட தான் முன்னாடி வேலையை சொல்லி வச்சிருந்தேன். நல்ல குணம் பார்த்துக்கிடுங்க. இவங்களும் நல்லா இருந்தாங்க. முன்னாடி இந்த மாதிரி பெரிய வீடெல்லாம் போட்டு எடுத்து இருந்தாங்க. அப்புறம் இடையில எல்லாம் போயிருச்சு. இப்போ இங்க ஒரு வீட்டுலதான் இருக்காங்க. அப்படியாம்மா? கவலைப்படாதம்மா. கடவுள் ஏத்தமும் இறக்கமும் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில வச்சிருப்பான். ஏத்தம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இறக்கமும் இருக்கும். மறுபடியும் வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம பார்த்து பயப்படவும் கூடாது, வருத்தமும் படக்கூடாது. சரி, கடவுள் ஏதோ நமக்கு இப்போ இந்த வாழ்க்கையை தந்திருக்காருன்ட்டு அப்படியே போய்க்கிடணும் என்ன. நீங்க பேசுறது கேட்க மனசுக்கு ஆறுதலாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஆனா நான் என்னைக்குமே வருத்தப்பட்டது இல்ல. எனக்கு எங்க அண்ணங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. இருக்கிறப்ப எங்க அப்பா பாத்துக்கிட்டாருன்னா, இப்ப இல்லாதப்போ எங்க அண்ணங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. என்னை நல்லா வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்டாலும் எங்க வீட்டுல உடனே வாங்கி தருவாங்க. அதனால எனக்கு எந்த எதுவும் பெருசா தெரியல. நல்லா இருக்கும் போதும் இப்படிதான் இருந்தேன், இப்பவும் இப்படிதான் இருக்கேன். எப்பவுமே எங்க அண்ணன் நல்லா தான் வச்சிருப்பாங்க. எங்க அம்மாவும் அப்படிதான். எதுனாலும் எனக்கு வாங்கி தரும். நான் சொல்றத எங்க வீட்லயே கேட்பாங்கன்னா பாருங்க. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். நல்ல குடும்பங்கிறது எல்லாத்துக்கும் அமையாது, உனக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. இது ஏன் நின்னுட்டே பேசிட்டு இருக்க? உட்காரு. ஆமா பூமாரி, காலேஜ் போயிட்டு இருக்கேல்ல, காலேஜ் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்குது? காலேஜ் எல்லாத்தையும் போயிட்டு இருக்கு. அடுத்த வாரம் பரிச்சை, அதான் ஒரு வாரம் லீவ் விட்டுருக்காங்க. அதான் சரி கோயில போய் சாமி கும்பிட்டு வருமேன்னு வந்தேன். பூ நிறைய நினைச்சா பறிச்சிட்டு இருந்தேன். அதான் அம்மா வந்தாங்க. சரி சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். கோயில்ல அடைச்சிருவாங்கல்ல, நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். அக்கா நான் போயிட்டு வரேன். சரிம்மா, சரி பார்த்து போனா. சரிம்மா, சரி பூமாரி போயிட்டு வா. சரியா? பூ வேணா எப்பனாலும் பறிச்சுக்கோ, ஓகேவா? சரிங்க. நல்ல பிள்ளை பூமாரி. இப்பதான் ஏதோ காலேஜ்ல அவங்க அண்ணன் சேர்த்துட்டு இருக்கான் போல. அதான் அவங்க அண்ணனுக்கு இப்பதான் ஒரு பொண்ணு பார்த்து பேசி முடிச்சாங்க. நிச்சயமில்ல, நிச்சயத்துக்கு கூட நான் போயிட்டு தான் வந்தேன். கல்யாணம் இருக்குமே இப்போ. ஓ அப்படியா? சரி சரி. அப்புறம் அந்த மீன் வாங்கிட்டு வந்தல, கழுவிட்டியா? கழுவிட்டேம்மா. கழுவி மிளகு பொடி எல்லாம் போட்டு தடவி வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு.